ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக். ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சேஞ்ச் லைக் ஆர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் அக்கரன்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சான்சஸ் தட் அ பர்சன் இஸ் டால். ஓகே, ஸோ இப்படி வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, யூ வில் பி லைக், ஓகே, இந்த பர்சன் வந்து டாலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கூட நான் கம்பேர் பண்ணி அவர் டாலா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ ஒரு ஒரு கிளாஸ் ரூம்லனா ஓகே, அதே ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் அப்படின்னா இன்னும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பர்சனை. இல்லை நான் எதுவுமே சொல்லலை, பிளண்ட்டாக இந்த கொஸ்டினை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா, இட் மீன்ஸ் த பர்சன் கேன் பி கம்பேர்ட் வித் எனி அதர் பர்சன் இன் த ஹோல் வேர்ல்டு. ஸோ அப்படின்னு வருதுல்ல. பட் இதே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதே கொஸ்டின், ஓகே, given he is a basketball player. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை சொன்ன உடனே உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ ஓகே, நான் வந்து எல்லார் கூடயும் கம்பேர் பண்ண தேவையில்லை, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் கூட மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். பட் ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கே தெரியும் பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ சான்சஸ் ஆஃப் த பர்சன் who is tall and he is a basketball player, அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அவர் டாலாக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கால்குலேட்டிங் அ ப்ராபபிலிட்டி ஆர் அ சான்ஸ் பேஸ்ட் ஆன் அ கிவன் கண்டிஷன். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பேர் தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கார்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் கார்ட்ஸில் டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது நார்மல் பிளேயிங் கார்ட்ஸில். அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வி நோ லைக் இந்த டோட்டல் 52 கார்ட்ஸில் எத்தனை கிங் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வரலாம். பட் இதுவே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் given card is red. ஓகே, இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அப்படின்னு நம்ம மேலே 52ன்னு மென்ஷன் பண்ணது இங்கே 26ன்னு மாறிடும். ஸோ இதில் கிங் மாறல, கிங் didn't change, denominator changed. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம், இங்கிலீஷ் டேர்ம் given. நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸில் எக்ஸாமில் யூஸ் ஆகட்டும் இல்லை மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகட்டும், இந்த கிவன் அப்படின்னு கொடுத்துருந்தாலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, given an event B happened, ஓகே, B is the new total. இப்போ மேலே வந்து டோட்டல் ஒரு ஈவெண்ட்டுக்கு 52ன்னு இருந்துச்சு, இன்னொரு ஈவெண்ட்டுக்கு கிவன் ஈவெண்ட்டுக்கு 26ன்னு இருந்தது. ஸோ அந்த கிவன் டோட்டல் வந்து புதுசாக மாறிடும் அந்த கிவனோட கண்டிஷன் ஏற்ற மாதிரி. இதை வந்து ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப், இப்போ ரெண்டு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈவெண்ட் ஏ அண்ட் ஈவெண்ட் பி. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏ அக்கரிங் கிவன் பி, இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, outcomes where A and B happens by outcomes
வேர் பி ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸ் எத்தனை கிங் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் கிங்ஸ். ஆனால் நம்ம கண்டிஷன் படி, கிவன் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நோ கண்டிஷன், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நோ கண்டிஷன். பட் கிவன் கண்டிஷன் இஸ் அ ரெட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ரெட். ஓகே, டிவைடட் பை 26. ஸோ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா மாறிடும் டோட்டலாக கிவன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் மேலே வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகிற மாதிரி இன்டர்செக்ட் ஆகுதோ அது என்ன ப்ராபபிலிட்டியோ அதை தான் நம்ம மேலே என்ட்ரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சின்னதாக ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரூமில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதில் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் 60 பேர் பாஸ். ஓகே, அண்ட் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் எத்தனை பாய்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 13 வச்சுக்கலாம். இப்போது கொஸ்டின், ப்ராபபிலிட்டி a student passed given the student is a boy. ஓகே, இப்படி தான், இதுதான் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நியூ டோட்டல் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நியூ டோட்டல் வந்து கிவன் த ஸ்டூடெண்ட் இஸ் அ பாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ த நியூ டோட்டல் இஸ் 40. ஏன்னா 40 பாய்ஸ் இருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அண்ட் அதில் எத்தனை பேர் பாஸ்ட் இன் பாய்ஸ் அதுவும் நமக்கு தெரியும் 30. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் கேட்ட மாதிரி பி ஆஃப் பாஸ்ட், கொஸ்டினில் கேட்ட மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் ஃபார்முலாவில் அப்படின்னா இது என்ன வரும், பி ஆஃப் பாஸ்ட் இன்டர்செக்ஷன் பாய் பை பி ஆஃப் பாய்ஸ் ஆர் பாய் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 30/40 அப்படின்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3/4 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அ ஸ்டூடெண்ட் ஹஸ் பாஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு கன்சிடர் த டோட்டல் ஆஸ் 100. ஓகே, கிவன் த ஸ்டூடெண்ட் இஸ் அ பாய் அப்படின்னு கேட்டதுனால நியூ டோட்டல் வந்து 40. அதே மாதிரி இப்போ கிவன் கேட்டதுனால பாஸையும் கன்சிடர் பண்ணணும், அதிலே யார் பாய்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ வி ஆர் கன்சிடரிங் த பாய்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட், அது வந்து 30 டிவைடட் பை த நியூ டோட்டல். அந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணால் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 3/4 அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஸோ ஒரு குவிக்காக ஒரு ஒன்லைன் சம்மரி அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, conditional probability is probability after knowing something has already happened. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே வச்சிருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு இது ஒரு ஃபார்மல் டெஃபினேஷன் மாதிரி. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம பேஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஓகே, அது வந்து இதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வச்சு தான் வரும், பட் ஒரே ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும். அது என்ன நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோவில் அவரோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அது டிரைவ் லிங்க்கில் போட்டு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ட்ரை சால்விங் தோஸ் கொஸ்டின்ஸ். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்லை ஆன்சர்ஸ் கூட போஸ்ட் பண்ணலாம் காமெண்ட்ஸில். ஸோ
இந்த வீடியோவில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பற்றி பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இன் த காமெண்ட்ஸ். I will address it. See you all on the next video. Thank you.